நான் அடிக்கடி சொல்லணும்னா சிங்களமும் தமிழும் பேசும்போது பேச்சு சிங்களமும் பேச்சு தமிழும் 190% மேலே அதே மாதிரி இருக்கும். நாம் எப்படி தமிழில் வசனங்கள் கதைக்கிறோமோ அதே மொழி நடையில் சிங்களத்திலையும் வசனங்கள் நாம் அமைச்சு கதைக்கலாம். இன்றைக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு சிங்கள புத்தகத்தில் இருக்கிற ஒரு உரையாடல் பகுதியை எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இது 7ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற சிங்கள புத்தகம் 7ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற 7வது பாடம் அப்பி கமேயானவா. நாங்கள் ஊருக்கு போகிறோம் என்ற பாடத்தில் இருக்கிற சில வசனங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். இதை விளங்கப்படுத்த பாருங்கள். இதை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு சிங்களமும் தமிழும் ஒரே மாதிரி தான் கதைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். முதலாவது வசனம் இருக்குது, அப்பி மே சதி அந்தே. அப்பி என்று சொன்னால் நாங்கள், அப்பி நாங்கள், மே இந்த, சதி அந்தே. சதி அந்தேன்னு சொன்னால் வார இறுதி, வீக்கெண்ட் சொல்லுவோம், அது வீக்கெண்ட். அப்போ நாங்கள் இந்த வார இறுதியில் அப்படி சொல்கிற போது அப்பி மே சதி அந்தே. நாங்கள் அப்பி மே இந்த, சதி அந்தே வார இறுதியில் அல்லது வீக்கெண்டில், கமேயானவா, கம ஊர், கமே ஊருக்கு, கமேயான ஊருக்கு போகிறோம் அப்படி சொல்லுவோமே, அது கமேயானவா ஊருக்கு போகிறோம். நாங்கள் இந்த வார கடைசியில் ஊருக்கு போகிறோம் அப்படி சொல்லுவோம். அதுக்கான பொருள் தான் அப்பி மே சதி அந்தே கமேயானவா. அடுத்தது பாருங்கள், ஆச்சிலாகே கெதர. ஆச்சிலாகே கெதர. ஆச்சின்னு சொன்னால் பாட்டி, ஆச்சி பாட்டி. ஆச்சிலான்னு சொன்னால் பாட்டியாக்கள், ஆச்சிலா பாட்டியாக்கள். ஆச்சிலாகே, கேன்றது பார்த்தா உடைய, உடைய ஒரு உறுப்பு உடைய. பாட்டியாக்களுடைய நம்ம அப்படி சொல்லலாம், அம்மாக்கள்ற வீட்டை போகிறோம், பாட்டியாக்கள்ற வீட்டை போகிறோம், அண்ணாக்கள்ற வீட்டை போகிறோம் அந்த மாதிரி சொல்லுவோம் தானே. அதே மாதிரி தான் பாட்டியாக்களுடைய, அதாவது பாட்டியாக்கள்ற என்று சொல்லுவாங்க கதைக்கும் போது அது. அப்போ ஆச்சிலாகே பாட்டியாக்களுடைய, கெதர வீட்டை, நாங்கள் இந்த வார கடைசியில் பாட்டியாக்கள்ற வீட்டை போகிறோம் அப்படி தான் சொல்லுவோம். அதே மொழி நடையெல்லாம் இருக்கு பாருங்க. ஆச்சிலாகே பாட்டியாக்களுடைய, கெதர வீட்டை. அனே எத்தத, அனே எத்தத. அனேன்னு சொன்னால் ஐயோ உண்மையாவா, எத்தத உண்மையாவா. அனேன்னு சொன்னால் அந்த வியந்து கேட்போம், ஐயோ அந்த மாதிரி அது. எத்த உண்மை, எத்த உண்மை. அதை கேள்வியாக்கும் போது உண்மையா என்று கேட்குறோம் தானே. எத்தத உண்மையா, ஐயோ உண்மையா, உண்மையாவா அது எத்தத. அப்போ கேள்வியாக்குறோம். அதே மொழி நடைதான். அடுத்த பாருங்க, உதானி. இது ஒரு புள்ளோட பேர் உதானி. ஒயாலாகே கம கோஹேத. உதானி ஒயாலாகே கம கோஹேத. உதானி அந்த புள்ளோட பேர். ஒயாலாகே, ஒயான்னு சொன்னால் நீங்கள், ஒயாலான்னு சொன்னால் பன்மை ப்ளூரல் நீங்கள். உடைய, கே உடைய. அப்போ உங்களுடைய என்று கேட்போம், நீங்கள் உடைய. அதை மாற்றும்போது தமிழில் உங்களுடைய என்று வரும். அதே தான் இது. அப்போ ஒயாலாகே, கேன்றது உடைய. அப்போ ஒயாலாகே உங்களுடைய, ஒயாலாகே உங்களுடைய, கம ஊர், கோஹேத எங்க, உங்களுடைய ஊரங்க, உங்களோட ஊரங்க, உங்களோட ஊரங்க. ஒயாலாகி கம கோஹேத. அடுத்தது பாருங்க, கம பலப்பிட்டியே, ஊர் பலப்பிட்டியே, ஊர் பலப்பிட்டியே, கம பலப்பிட்டியே. அடுத்தது கொஹோமத ஒயாலா யான்னே. கொஹோமத ஒயாலா யான்னே. கொஹோமத எப்படி, ஒயாலா நீங்கள், யான்னே போகிறீங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க. கொஹோமத ஒயாலா யான்னே எப்படி நீங்கள் போகிறீங்க. நம்ம கேட்குற மாதிரி தான் அதே மொழி நடை. கொஹோமத ஒயாலா யான்னே எப்படி நீங்கள் போகிறீங்க. அப்போ கொஹோமத எப்படி, ஒயாலா யான்னே, ஒயாலா நீங்கள், யான்னே போகிறீங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க. கொஹோமத ஒயாலா யான்னே. அடுத்தது அப்பி யான்னே. அப்பி யான்னே நாங்கள் போகிறோம், அப்பி நாங்கள், யான்னே போகிறோம். கோச்சியன், கோச்சிய என்று சொன்னால் ட்ரெயின், கோச்சிய ட்ரெயின். கோச்சியில், கோச்சியில என்று சொல்லுங்க தானே. அந்த இல்லுக்கு இந்த என் என்ற பகுதி வரும், இல். கோச்சியன், கோச்சியில். அப்போ நாங்கள் போகிறோம் கோச்சியில், நாங்கள் போகிறோம் ட்ரெயினில். அந்த இல்லைன்றதுக்கு என் வருது. அப்போ தமிழும் சிங்களமும் அதே மொழி நடையெல்லாம் கதைக்கிறாங்க. அப்பியான்னே கோச்சியன், நாங்கள் போகிறோம் ட்ரெயினில், கோச்சியில், அதே மொழி நடை. அடுத்த பாருங்க, ஆச்சிலாகே கெதர கௌத இன்னே. ஆச்சிலாகே கெதர கௌத இன்னே. ஆச்சிலா ஆச்சியாக்கள், பாட்டியாக்கள், கே உடைய. அப்போ பாட்டியாக்களுடைய, பாட்டியாக்கள்ற, ஆச்சியாக்கள்ற, பாட்டியாக்கள்ற, கெதர வீட்டை, கௌத யார், இன்னே இருக்கிறாங்க. பாட்டியாக்கள்ற வீட்டை யார் இருக்கிறாங்க,
அப்படி கேட்போம் தானே. பாட்டியாக்கள்ற வீட்டை யார் இருக்கிறாங்க அல்லது இருக்கிறது. ஆச்சிலாகி கேதர கவுதைன்னு பாட்டியாக்கள்ற வீட்டை யார் இருக்காங்க, அதே மொழி நடை. அப்போ ஆச்சி சிஐ, அப்போ ஆச்சியும் அதாவது பாட்டியும் தாத்தாவும் புஞ்சி அம்மாய், புஞ்சின்னா சின்னம்மா சித்தி, சித்தியும் பாப்பாய் சித்தப்பாவும். அப்போ இதை பாருங்கள், இதில் ஒரு இலக்கண உருவுகள் இருக்குதுல. ஒரு வசனத்தில் ஒரு தடவைக்கு மேலே உம்பருமாக இருந்தால் தமிழில் சிங்கள வசனங்கள் அமைக்கும்போது அதில் ஈ என்ற எழுத்தை பயன்படுத்த வேணும். இப்போ அந்த வகையில் இதில் 4 இடத்த இருக்குது. பாட்டியும் தாத்தாவும் சித்தியும் சித்தப்பாவும் என்று சொல்லும்போது 4 இடத்த வருது. அதன் காரணமாக இந்த இடத்துல உம்மன்றதுக்கு இந்த ஈ என்ற எழுத்து வருது, இந்த உம்மன் சொல்கிறதுக்கு. பாருங்கள், ஆச்சியும் பாட்டியும், ஆச்சி பாட்டியும், சிஐ தாத்தாவும், இந்த ஈ புஞ்சி அம்மாய் சித்தியும், பாப்பாய் சித்தப்பாவும். இந்த மாதிரி இப்போ 4 உம்பார வடிவம் ஒரு வசனத்தில் ஈ என்ற எழுத்தை பயன்படுத்துவோம். இதே மாதிரி ஒரு வசனத்தில் ஒரு தடவை மட்டும் உம்பருமாக இருந்தால் ஈ என்ற எழுத்து பயன்படாது, இத் வரும். இப்போ நானும் போகிறேன், நானும் போகிறேன் என்று சொன்னால் அந்த வசனத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அதனால் அந்த எழுத்துக்கு அந்த இடத்துக்கு இத் என்ற எழுத்தை பாய்ப்போம். அப்போ மம நான், நானும் மமத், மமத் இதை மாத் என்று சொல்லலாம், மமத்துன்னு சொல்லலாம், மாத்துன்னு சொல்லலாம். இப்போ நானும் போகிறேன் மாத் யானவா, நானும் போகிறேன் மாத் யானவா. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இலக்கண உருவுகளை போட்டு இந்த சொற்களையும் வச்சு நாங்கள் வசனங்களை அமைக்கணும். இந்த மாதிரி இந்த கேன்றது பயன்படுத்துறது, என் பயன்படுத்துறது, இந்த ஈ எழுத்து பயன்படுத்துறது, நான் இப்போ சொன்ன இத் எழுத்து பயன்படுத்துறது, லா என்றதுக்கான விஷயங்கள், அதே மாதிரி இந்த ஏ சத்தியாந்தே வார கடைசியில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதனால உங்களுக்கு வசனம் அமைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. மட்டாக்கள் கதைக்கும் போதான விளங்கும். இந்த பெரிய பெரிய சொற்களை வச்சு உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இலகுவாக கதைக்க வேண்டிய தேவைகள் ஆசைகள் இருக்குமா இருந்தால் இந்த ஸ்போக்கன் சிங்களத்தில் பேச்சு சிங்களம் உங்களுக்கு கதைக்க தேவையாக இருக்குமா இருந்தால் நம்ம புது கிளாஸ் தொடங்கியிருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் சேரலாம். 25ஆம் முதலாவது ஒழுங்கான கிளாஸ் தொடங்குது. இப்போ ஃப்ரீ கிளாஸ் நடந்தது. இப்போ 25ஆம் கூட நீங்கள் நம்மளோட கிளாஸில் சேரலாம். கிளாஸில் சேர்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. நான் குரூப் லிங்க் ஒன்று அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. மேலதிகமான தகவல்கள் அதில் சொல்கிறேன். அல்லது இந்த யூடியூப் சேனலில் இந்த ஃபேஸ்புக் பேஜில் முதலாவது கமெண்டில் பாருங்கள், குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் வரலாம். மேலதிகமான தகவல்களை அதில் சொல்கிறேன். இந்த விச்சாக்களுக்கு திங்களும் வியாழனும் இலங்கை நேரப்படி இரவு 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். நீங்கள் கிளாஸுக்கு வரலாட்டியும் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன். அதை பார்த்து நீங்கள் வராத நாளில் வீடியோ பார்த்து கவர் பண்ணி படிக்கக்கூடியமாக இருக்கும்.